ஒரு செத்து போன கொசு ஒரு திருடனை மாட்டி விட்டுருச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 2008 பின்லாந்துல நடந்த கேஸ் தாங்க இது. ஒரு திருடன் காரை திருடிட்டு ஃபாஸ்டா ஓடி போகும்போது கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருது. உடனே என்ன பண்ணிட்டா, காரை பாதியிலே விட்டுட்டு அந்த திருடன் வந்து எஸ்கேப் ஆயிடுறான். அவன் காரை ஓட்டிட்டு போகும்போது அவன் ஒரு கொசு கடிச்சிருக்கும் போலங்க. அந்த கொசு அப்படி சப்புன்னு அடிச்சு அப்படியே கார்லயே போட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறமா பின்லாந்து போலீஸ் அந்த காரை வந்து ரெக்கவரி பண்றாங்க. ரெக்கவரி பண்ணி உள்ள பார்த்தா ஒரு செத்து போன கொசு கிடக்கு. அந்த கொசுவோட ஸ்டொமக்ல இருந்து அந்த பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து ஃபாரன்சிக் லேபரேட்டரிக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை இவங்க போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க டேட்டா பேஸ்ல இருக்க, அதாவது சரித்திர பதிவேடு அப்படிம்பாங்க, அவங்க டேட்டா பேஸ்ல இருக்கிற அந்த கிரைம் அக்யூஸ்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க டிஎன்ஏ கூட மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒருத்தருக்கு அந்த டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆயிருக்கு. அதை வச்சு அந்த திருடனை வந்து கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிருக்காங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. கைய கொண்டு கண்ணாடியில் வைக்கார மூதேவி. ஏன்னு கைரேகை காரங்களை வச்சு கையங்கலமா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? கண்ணுக்கு நாம என்ன பயப்படணும்? ஜோசியக்காரங்களா கைரேகை நிமினி ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது.